உன் இருதயம் எதன் மேலே அதிகமாக சார்ந்திருக்கு? ஆண்டவர் மேலேயா இல்லை இந்த உலகத்தின் காரியத்தின் மேலேயா அப்படின்னு பார்க்கும்பொழுது 2 சாய்ஸ் முன்னாடி வச்சிருக்கிறார் ஆண்டவர். இதில் நீ எதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுப்ப? அதை பொறுத்து தான் உன் ஆசீர்வாதம் நிறைவாய் காணப்படும். நீ எதிர்பார்க்குற காரியம் உனக்கு வந்து சேரும். நீ நினைக்கிற காரியம் நீ நினைக்காமே வந்து உனக்கு சேரும். அப்புறம் நீ சொல்லுவ, இதெல்லாம் எனக்கு இவ்வளோ எனக்கு எதுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு? அப்படி சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் உன்னை வச்சிருவார். எப்போ தெரியுமா? நாம் எப்போ முதலாவது ஆண்டவருக்கும் அவருடைய நீதி, அவருடைய நீதி, உன் நீதி கிடையாது, அவருடைய நீதியை நம்ம தேடணும். உன் நீதியை வந்து ஆண்டவர் கொண்டு வான்னு சொல்லலை. இதெல்லாம் நீ செய்ய, அதெல்லாம் நீ என்ன மாத்திரம் நம்பு, என் வழியில் நீ பின்பற்று, என்ன பிடிச்சிக்கோ. எதுவாக இருந்தாலும் உன்னை சுற்றி எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருந்தாலும், நீ நினைக்கிற ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் அது உனக்கு முக்கியம் கிடையாது. இது எல்லாத்தையும் காட்டிலும் நான் தான் உனக்கு முக்கியம் என்ற அந்த மனநிலைக்கு நீ வந்தா என்று சொன்னால், பின்பு இவைகள் எல்லாம் உனக்கு நான் கூட கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். நாம என்ன தெரியுமா செய்யறோம்? முதலாவது பொன்னையும் பொருளையும் சொத்தையும் உலக ஆசையும் உலகத்தின் காரியத்தையும் தேடுறோம். பின்பு நம்ம ஆண்டவரை வச்சிடறோம். அதனாலதான் குழப்பம், மனசஞ்சலம் எல்லாம் வருது. அதனால இது வேணான்னு நான் சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் உனக்கு கிடைக்கணும்னு தான் ஆண்டவர் இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. எதெல்லாம் கிடைக்கணும் உனக்கு? நீ என்னெல்லாம் நினைக்கிறியோ, நீ நினைக்கிறத விட கர்த்தர் உனக்கு பெருசா செய்வார். நீ வந்து ஒரு சின்ன வண்டி கேட்ப, ஆண்டவர் உனக்கு பெரிய வண்டியை கொடுப்பாரு. நீ வந்து ஒரு சாதாரண ஒரு கார் கிடைச்சா போதுன்னு நினைப்பேன், ஆனால் உனக்கு சூப்பர் கார் ஆண்டவர் உனக்கு கொடுப்பாரு. ஒரு 1/4 கிரவுண்டில் இடம் கிடைச்சா போதுன்னு நினைப்பேன், ஆனால் ஆண்டவர் உனக்கு 2 கிரவுண்டில் இடம் கொடுப்பாரு. நீ ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவர். ஆனால் அது 2 கிரவுண்ட்லேயே உன் எண்ணம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சஞ்சலம் தான் உனக்கு இருதயத்தில் உண்டாயிரும்.